إلا وأنتم مسلمون وكونوا مع الصالحين. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. அவரது சாந்தியும் சமாதானமும் இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் கிருபையால் கடந்த 2 வாரங்களாக கதாஉ ஹவாயிஜில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது என்ற தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று அதே தலைப்போடைய தொடர்ச்சி தான். ஆனால் இது ஒரு பொதுவான ஒரு தலைப்பு. பிறர் நலம் நாடுவது, இதில் எல்லா விஷயங்களும் அடங்கிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அர்-ரஹ்மான் 80வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான்: ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். நன்மைக்கு நன்மை தவிர வேற கூலி உண்டா? நன்மைக்கு நன்மை தவிர வேற கூலி உண்டு. இது பொதுவான ஒரு வார்த்தை. ஒருவர் இந்த உலகத்தில் நன்மை புரிகிறார் அப்படின்னா நாளை மறுமையில் அல்லாஹ் அதற்கு கூலியாக சொர்க்கத்தை கொடுப்பான். அதே ஒருவர் இன்னொருவருக்கு உபகாரம் செய்கிறார், நலம் நாடுகிறார் அப்படின்னா அதற்குண்டான நலம் நாடுவது நம் மீது கடமையாக இருக்கு. இப்ப இந்த இஹ்சான் என்ற வார்த்தை இது பல அர்த்தங்களை உள்வாங்குகிறது. மிக முக்கியமான ஒரு வார்த்தை. பல அர்த்தங்கள் உண்டு. சில அர்த்தங்கள் குறிப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ஹதீஸ் ஜிப்ரீல்ல வரக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ், முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. பல கேள்விகள் கேட்கிறாங்க. அதுல ஒரு கேள்வி அவங்க கேட்கிறாங்க: ஃபஅக்பிர்னி அனில் இஹ்சான். நான் கேட்கிறாங்க, ஃபஅக்பிர்னி அனில் இஹ்சான். இஹ்சான்னா என்ன என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. قال النبي صلى الله عليه وسلم, அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சான் அப்படினா அதற்கு பதில் சொன்னாங்க: அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். மிக அற்புதமான ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் எப்படி இபாதத் செய்ய வேண்டும், ஒரு மனிதன் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்பது இந்த ஒரு வார்த்தை மிக அழகாக சொல்கிறார். அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தரா. நீ இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்றால் நீ இறைவனை பார்க்கிறாய், உன் முன்னாடி ரப்பு இருக்கிறார் என்று அந்த எண்ணத்துடன் நாம் அல்லாஹ்வை பார்க்கிறோம் என்பது நாம் இபாதத் செய்கிறோம். ஃபஇன்
فإنه يراك. அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான், பார்த்து கொண்டிருக்கின்றான். எண்ணத்துடன் நாம் இபாதத் செய்ய வேண்டும். இதுதான் இஹ்சான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்சானுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். இது ஒரு ஹாஸான ஒரு விளக்கம். ஆனா இஹ்சான் பலதரப்பட்ட அர்த்தங்கள் உருவாகியது. உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஒவ்வொரு குத்பால நாம் இந்த வசனத்தை ஓதுவோம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பக்ய். இது ஒவ்வொரு குத்பால இரண்டாவது குத்பால நாம் இந்த ஆயத் வசனம் ஓதாம முடிக்கும். இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் நீதமாக நடந்து கொள்வது. அல் அத்ல் வல் இஹ்சான், நல்ல உபகாரம் செய்வது அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். அப்ப இது ஒரு பொதுவான வார்த்தை. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பனி இஸ்ராயீல் பெற்றோர்கள் பற்றி வரும்போது வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்க நல் உபகாரம் செய்யுங்க என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த இஹ்சான் என்ற வார்த்தை ஆமா. இஹ்சான் அப்படின்னா தமிழ்ல எதுக்கு சொல்லப்படும்? எந்த விஷயங்கள் எந்த காரியங்கள் பிற மனிதனுக்கு பயனளிக்குமோ அது எல்லாமே இஹ்சான் குறிக்கும். அது எல்லாமே இஹ்சான். பிற நலம் நாடுவதிலே இது எல்லாமே குறிக்கும். அதில் தான் கதாஉ ஹவாயிஜில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தேவைகளை நிலைநாட்டுவது, முஸ்லிம்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது, இது எல்லாமே அதில் அடங்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் இந்த வார்த்தையின் கீழே இஹ்சான் என்ற வார்த்தையில பல விஷயங்கள், எந்த விஷயங்கள் ஒரு பிற மனிதனுக்கு பாதிப்பு இருக்கிறதோ அதை தூரமாக்குவதும் அதில் தான். இன்னும் சொல்ல போனா பிறர் நலம் நாடுவது மிக முக்கியமானது. மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்மளால மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடாது, நம்மளால மற்றவர்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. அதற்கு நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஈமானுடைய அடிப்படையான விஷயங்கள் அது ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறார், அல் ஈமான் பித்உ வ ஸபஊன அவ் பித்உ வ சித்தூன ஷுஅபா. பித்உ என்ற வார்த்தை 3 ல 9 வரைக்கும் குறிக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமான் என்பது 73 அல்லது 63 இல்லாட்டி 79 இல்லாட்டி 69 வரைக்கும் ஒரு கிளைகளாக இருக்கு. அந்த அளவுக்கு ஈமானோட கிளைகள். ஃபஅஃஸலுஹா, இந்த 73 கிளைகளில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த ஒரு வார்த்தை. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு கிளை. வஅத்னாஹா, இந்த 73 கிளைகளில் மிக மிக கம்மியானது, அதோட அந்தஸ்து மிக குறைவானது எது அப்படின்னா அமாத்தத்துல் அதா அனித் தரீக். அமாத்தத்துல் அதா அனித் தரீக், பாதையில் இருந்து நோவினை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது ரொம்ப கம்மியானது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெட்கம் ஈமானோடைய ஒரு பகுதி. இப்ப இந்த ஹதீஸ்ல 2 விஷயம் சொல்லப்பட்டது. ஒன்று பிறர் நலம் நாடுவது, இஹ்சான் என்பது. அத்தோட இந்த ஹதீஸ்ல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, வெட்கம் ஈமானோட ஒரு பகுதி. இன்னைக்கு குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இந்த 2 பண்புகளும் நம்ம கிட்ட, பிறர் நலம் நாடுவது அந்த விஷயங்கள் நம்ம கிட்ட ரொம்ப தூரமாக ஆகிவிடும். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா ஒருத்தவ அடிபட்டு கீழே கிடக்கிறான்னா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு
எதுக்குன்னா நம்மளுக்கு வம்பு, அதுல போய் நம்ம கஷ்டப்பட்ட பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டுமே என்று நம்ம கண்டு காணாமல் போய் சிலர் அதுவே என்ன செய்யறாங்கன்னா போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுறோம், அதுவும் எடுத்து மக்களுக்கு பரப்போம். இதுதான் இன்னைக்கு நம்மளோட நிலைமையாக இருக்கிறது. பிற ஜனம் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நம்மளை விட்டு தூரமாக போயிடுச்சு. இதுக்கு அடிப்படையான காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸ் மிக முக்கியமான விஷயத்தை நம்மளுக்கு போதிக்கிறது. முதலாவது பிறர் நலம் நாடுவது, இரண்டாவது வெட்கம். இன்னைக்கு வெட்கம் இல்லாத காரணத்தால பல காரியங்கள் பல பாவங்கள் நடந்து கொண்டிருக்கு. எப்ப ஹயா இல்லையோ அன்னைக்கு ஈமானே இல்லை என்று நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிகமான விஷயங்கள் இன்னைக்கு நம் கண் எதிரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப வெட்கம் என்பது ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த வெட்கம் அல்லாஹ்வுடைய ரொம்ப பிடிச்சமானது. இந்த அல்லாஹ் ஹய்யும் யுஹிப்புல் ஹயா. நிச்சயமாக அல்லாஹ் வெட்கப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் வெட்கப்படுவதை விரும்புகிறான். அவன் வெட்கப்படுவதை விரும்புகிறான். அன் யஅல பின் உமையா அன்ன ரஜுலன் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஅ ரஜுலன். யஅல பின் உமையா ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஅ ரஜுலன், ஒரு மனிதனை பார்க்கிறார். அவர் என்ன செய்றார்? யக்தஸிலு பிலா இஸ்ரார், கீழாடை இல்லாமல் அவர் என்ன செய்றார்? குளித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி குளிப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். உடனே ஃபஸாஇதல் மிம்பர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா மிம்பர்ல ஏறார். ஃபஹமிதல்லாஹு வ அஸ்னா அலைஹி, அல்லாஹ் புகழ்றாங்க, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றாங்க. ثم قال, பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஹய்யின் சித்தீர், நிச்சயமாக அல்லாஹ் வெட்கப்படக்கூடியவனாக இருக்கின்றான், மறைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். யுஹிப்புல் ஹயா வஸ்ஸத்ர், அல்லாஹ் என்ன செய்றான்? ஹயாவை, வெட்கத்தை விரும்புகிறான். அதே மாதிரி மறைப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். வஇதா தஸல அஹதுக்கும் ஃபல்யஸ்ததி, உங்களில் ஒருவர் குளிக்க சென்றார் என்றால் அவர் தன்னை மறைத்துக் கொண்டு குளிக்கட்டும். இப்ப இந்த ஹதீஸ்ல நிறைய படிக்கிறது. இந்த ஹதீஸ் நம்மளுக்கு தெளிவாக காட்டுகிறது நிர்வாணமாக குளிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்ற இந்த ஹதீஸ்ல நம்ம ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப வெட்கம் ரொம்ப முக்கியம். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. قال رسول الله صلى الله عليه وسلم إن لكل دين خلقا, ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் சில பண்புகள். அந்த வஹலுல் இஸ்லாம் அல் ஹயா, இஸ்லாமுடைய பண்புகளில் ஒன்று தான் மிக முக்கியமானது வெட்கப்படுவது. வெட்கம். இன்னைக்கு வெட்கம் இல்லாததால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பாவங்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு காலத்துல மகன் தவறு செய்யும் போது பாப்பாவுக்கு கண்டு பயப்படும். எங்க பாப்பா பார்த்துருவாங்களோ, இல்ல பாட்டி பார்த்துருவாங்களோ, பெரியவங்க யாராவது பார்த்துருவாங்களா என்ற அச்சத்துடன் செய்யும். ஆனா இன்னைக்கு அப்படி குடும்பத்தோட சேர்ந்து தவறு செய்யக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்ப்போம். முன்னாடினா ஒரு படத்துல அரைக்குறை ட்ரெஸ் நடக்கும் போது பாப்பா சொல்ல இதையான பார்க்கறேன், வேற சேனல் மாத்தடா. இன்னைக்கு அப்படி டோட்டல் ஃபேமிலியை சேர்ந்து என்ன செய்யுது, அந்த அறக்குறையா இருக்கக்கூடிய ஆடைகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்ப்போம். ஏனென்றால் நம்ம இடத்துல வெட்கம் போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சாதாரணமாக சாராய கடை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாரனா போயிட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபேமிலி பார் ஆயிடுச்சு. ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எல்லாரும் கை குழந்தையோட பார்க்க போறாங்க. நம்ம கண் எதிரில் பார்ப்போம். என்ன காரணம்? வெட்கம் உங்களை விட்டு போயிடுச்சு. ஹயா, எப்ப ஹயா போயிருச்சோ சொல்ல போன ஈமானே போயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
قال النبي صلى الله عليه وسلم إن مما أدرك الناس من كلام النبوة الأولى மனிதனுக்கு நுபுவத்துடைய வார்த்தைகளில் முதலாக வந்த வார்த்தை எதுனா இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த. எப்ப நம்மளிடத்துல வெட்கம் போயிருச்சு அவன் நினைச்சதே செய்வான். எப்போ வெட்கம் போயிருச்சு அவன் நானேதே செய்வான். எது வேணாலும் சரி மிருகம் போல வாழ ஆரம்பிச்சான். கொஞ்சம் கூட அவனுக்கு எது பற்றி கவலை இல்லை. மிருகம் எப்படி கண்ட இடத்துல எது வேணாலும் செய்து கொண்டிருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவன் வைத்துக் கொள்வான். வெட்கம் இல்லை என்றால் அவன் மிருகனை போன்று மாறிவிடுவான். அப்போ வெட்கம் ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிக ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை அவங்க சொல்றாங்க. அல் ஹயா முஷ்தக்கும் மினல் ஹயாத். ஹயா வெட்கம் என்ற வார்த்தை ஹயா வாழ்க்கையிலிருந்து வெளிவந்தது. பமல்லா ஹயா ஃபீஹி வஹுவ மய்யித்துன் ஃபித் துன்யா. யாரிடத்தில் இந்த வெட்கம் இல்லையோ அவன் உலகத்திலே மையத்துக்கு சமமான, அவன் உலகத்திலே போனதுக்கு சமமானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இதே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல் ஹயா ஷுஅபத்துன் மினல் ஈமான். ஈமானுடைய ஒரு பகுதி வெட்கம் படுவது. அப்ப பிறர் நலம் நாடுவதில் இந்த ஹதீஸோட முதல் வாசகம் நம்ம பார்ப்போம். அமர்தத்துல் அதா அனித் தரீக். பாதையிலிருந்து நோவினை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது. அடுத்ததாக பிறருக்கு உதவி செய்வது. பாதிக்கப்பட்டவனாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த துறையில் ஏதாவது ஒரு நேரத்தில் நாம் மற்றவர்களுக்கு உதவது, அதுவும் நலம் நாடுவதில் ஒன்று. ஒரு ஹதீஸ் இருக்கிறது. பர்ரா பின் ஆஸிம் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. قال أمرنا النبي صلى الله عليه وسلم بسبع ونهانا عن سبع. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 விஷயத்தை நம்மளுக்கு கட்டளையிடுறாங்க. அதே மாதிரி 7 விஷயத்தில் இருந்து நம்மளை தடுக்கிறாங்க. 7 விஷயத்தை கட்டளையிட்டாங்க, 7 விஷயத்தை தடுத்தாங்க. பதக்கறதானே அதுல தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது என்ன கட்டளையிட்டாங்க அது மட்டும் நான் சொல்றேன். முதலாவதாக அயாதத்துல் மரீஸ். இஹ்சான்ல என்ன வருது? அயாதத்துல் மரீஸ், நோயாளியை போய் அயாதத் செய்வது, நலம் விசாரிப்பது. ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், அவரை போய் நம்ம சந்திப்பது. இரண்டாவது இத்திபாஇல் ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது. மூன்றாவது தஷ்மீத்தில் ஆஃபீஸ், ஒருவர் தும்பி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார் அப்படின்னா நாம் பதிலுக்கு யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்வது. நான்காவது வரது சலாம், ஒருத்தர் நம்மளுக்கு சலாம் சொல்றானா அதற்கு பதில் சொல்வது. ஐந்தாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க வனஸ்ரில் மக்லூம். இதுதான் முக்கியம். பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது, பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது. ஆறாவது வஹிஜாபத்துத் தாஇ, ஒருவர் நம்மளுக்கு அழைப்பு கொடுக்கிறார்னா அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வது. அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வது எந்த அழைப்பு இருந்தாலும் சாப்பாடோட அழைப்பு மட்டுமே இங்க குறிக்கிறது. சாப்பாடோட அழைப்பு மட்டுமே இங்க சொல்லப்படாது. மாறாக ஒவ்வொரு தொழுகையோட நேரத்தில் முதல்ல நம்மளுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஹய்ய அலஸ் ஸலாத், ஹய்ய அலல் ஃபலாஹ். இந்த அழைப்புக்கு நாம் பதில் சொல்லணும் இல்லையா? இதுவும் ஒரு அழைப்பு. ஒவ்வொரு நேரம் உங்களுக்கு கூப்பிடுறாரு. ஒரு நாளைக்கு 5 வேளை ஹய்ய அலஸ் ஸலாத், தொழுகைக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்க. இதற்கு ஒரு சின்ன ஒரு ஹதீஸ் நான் சொல்றேன். ஒருவர் கண் பார்வையற்றவர், கண் பார்வை கிடையாது. அல்லாஹ் தூதர்கிட்ட கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் பார்வை கிடையாது, என்னை பள்ளிக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு ஆளும் கிடையாது, நான் வீட்டில் தொழுது கொள்ளலாமா என்று ஒரு கேள்வி அவங்க அல்லாஹ் தூதர்கிட்ட கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபருடைய இயலாமையின் காரணமாக பர்மிஷன் கொடுத்துறாங்க, அனுமதி கொடுத்துறாங்க. அவர் போயிட்டே இருக்கும்போது கேட்கிறாங்க, பாபு சவுண்ட் உங்களுக்கு கேட்கிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி என்றால் ஃபாஅஜி, நீங்க பாங்குக்கு பதில் சொல்லுங்க. அவர் அழைப்பு கொடுத்தார், அந்த அழைப்பை ஏற்று பள்ளிக்கு வாங்க என்று அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. இதுவும் ஒரு அழைப்பு. அப்ப
அப்போ ஒவ்வொரு தொழுகை நேரத்துல முஅஸ்ஸின் என்ன செய்யறார்? ஹய்ய அலா ஸலாஹ் ஹய்ய அலா ஸலாஹ் என்ற ரெண்டு வார்த்தை நம்மளுக்கு இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. வகிபரால் முக்ஸி, ஒருவர் சத்தியம் செய்கிறார் என்றால் அந்த சத்தியத்தை நிவர்த்தி செய்வதற்காக நாம் உதவி செய்வது. இந்த 7 விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். அதுல ஒன்று நஸ்ருல் மக்லூம், அநீதம் இழைக்கப்பட்டவனுக்காக நாம் உதவி செய்வோம். இப்ப அநீதம் இழைக்கப்பட்டவங்க இன்னைக்கு உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பல பேர் பல இடத்துல பல பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், பல கஷ்டங்கள் இருக்கிறார்கள். ஆமா, அது எல்லாமே கண்டுக்காம நம்மளுக்கு என்ன நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குன்சுர் அஹாகா ஸாலிமன் அவ் மஸ்லூமா, உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய், அவன் அநியாயம் செய்தாலும் சரி, அநியாயம் செய்யப்பட்டவனாக ஜாலிமா இருந்தாலும் மஸ்லூமா இருந்தாலும் நீ என்ன செய், அவனுக்கு உதவி செய். பாதியா சொல்லலாம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஹாதா நன்சுருஹு மஸ்லூமா, அல்லாஹ்வின் தூதரே, யார் பாதிக்கப்பட்டானோ அநியாயம் செய்யப்பட்டானோ அவனுக்கு உதவி செய்வது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஃபகைஃப நன்சுருஹு ஸாலிமா, யார் அநியாயம் செய்றான அவனுக்கு நாங்க எப்படி உதவி செய்வது என்ற ஒரு நியாயமான ஒரு கேள்வி சஹாபாக்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, قال تأخذ فوق يديه تأخذ فوق يديه, அவனுடைய கையை அநியாயம் செய்ய விடாமல் தடுப்பது, இதுதான் நாம் அவனுக்கு செய்யக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் அதை நம்மள செய்யும். ஒருத்தர் அநியாயம் செய்யப்பட்ட அவங்க மீது ஜுல்ம் நடக்குது, அவன் மஸ்லூமாக இருக்காங்க, நம்ம அவனுக்கு உதவி செய்யறோம். ஆனா அவனோட செய்யக்கூடிய அநியாயத்தை நம்ம தடுக்கிறோமா என்று நம்மளுக்கு கிடையாது. இன்னும் சொல்லப்போனா அதனோட உணர்வு கூட நம்மளுக்கு. உதாரணத்துக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் சிரியால பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு, குறிப்பாக நோம்பு காலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சின்ன சின்ன பசங்க அந்த சாப்பாடுக்காக ரொம்ப சிரமப்பட்டு நோம்பு வச்சாங்க, பல குழந்தைகளை கொண்டு போயிச்சாங்க. இன்னைக்கும் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ குழந்தைகளை கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை ஹாஸ்பிட்டல், எத்தனை பள்ளிவாசல், எத்தனை வீடுகள் பல இடத்துல நாசமாக்கப்பட்டது. எல்லாம் முஸ்லிம் இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு அந்த எண்ணம் வந்துச்சு, முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்க, நம்ம அவர்களுக்காக துஆ செய்வோம், அவர்களுக்காக உதவி செய்வோம். என்ன நம்ம செய்வோம்? என்ன பாதிப்பு நம்ம ஏற்படுத்தும்? என்ன அவங்களுக்கு மத்தியில் அவங்களுக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும்? ஒரு கேள்வி புரியுது. எவ்வளவு கஷ்டம்! இன்னைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் என்ன முயற்சி? ஏதாவது ஒரு குரல் கொடுத்தோம், இல்லை அவங்களுக்காக துஆ கேட்கணுமா, இல்லை அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாம் அல்லாஹ்விடத்துல மன்றாடணுமா? இன்னைக்கு ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நம்மளுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இல்லையே, பிரச்சனை யார் வீட்டுக்கு வரலையே என்று நாம் நினைச்சிட்டு இன்னைக்கு இக்ராம் செய்யணும். நம்ம சொல்றோம் இக்ராம்னா கண்ணியப்படுத்தணும், ஆனா இன்னைக்கு அக்கிரமம் தான் நம்ம செய்யணும். இக்ராம் இல்லை, அக்கிரமம் தான் அதிகமா இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் நாம் பிற முஸ்லிம்களுக்கு என்னென்ன துன்பங்கள் இருக்கு, அந்த துன்பத்தை நாமளும் பங்கேற்றோம், நம்மள அந்த பங்களிப்பு கொடுக்கணும். அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் மன் கான ஃபீ ஹாஜத்தி அஃபி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்தி, யார் மற்றவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக நிலைச்சிருக்கிறானோ அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா அவனுடைய தேவைகளை என்ன செய்வான்? பூர்த்தி செய்வான். இந்த மாதிரி நேரத்தில் நாம் அந்த மக்களுக்காக, குறிப்பாக உலகத்தில் எந்தெந்த முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்காக நாம் முடிஞ்சது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். முடிஞ்சது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். ஒரு முஸ்லிம்னா எப்படி இருக்க வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்லியிருக்காங்க. மிக அழகாக இந்த ஹதீஸ் பார்த்தா நம்மளுக்கு புரியும். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, மஸலுல் முஃமின், ஒரு முஸ்லிம் ஒரு முஃமினோட அடையாளம் ஃபீ தவாத்துஹிம் வ தராதுதிஹிம் வ தஆதுஃபிஹிம், அவங்க ஒருவருக்கொருவர் நேசம் கொள்வதிலே, ஒருவருக்கொருவர் உதவி செய்வதிலே எப்படி இருப்பாங்கன்னா, மஸலுல் ஜஸத், ஒரு உடம்பு போன்று, ஒரு உடம்பு எப்படி இதஸ்தகா மின்ஹு அஸ்வன்,
உடம்புல ஏதாவது ஒரு பாகம், ஒரு விரலுக்கு ஒரு கட்டி, ஒரு சுண்டு விரல்ல நம்மளுக்கு ஒரு கட்டி வந்துருச்சுன்னா முழு உடம்பு நம்மளுக்கு கஷ்டப்படும் இல்லையா? சாதாரண ஒரு விரல்ல அடிபட்டது உடம்பு ஃபுல்லா ஜோரம் அடிக்குது, உடம்பு ஃபுல்லா நைட் ஃபுல்லா தூங்க மாட்டான், கண்ணு தூங்குறது இல்லை, மனசு தூங்குறது இல்லை, டோட்டலா அவன் என்ன செய்யறான், கஷ்டப்படுறான். அப்போ ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு மூமின் இப்படித்தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு மூமினுக்கு துன்பம் கொடுக்கப்படுது, நம்ம அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஈமான் இல்லை. இதுதான் உண்மை. ஒரு மூமின் கஷ்டப்படலாம், ஆனா நம்மளுக்கு அந்த உணர்வே இல்லை, அதை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை அப்படின்னா நம்மளிடத்துல ஈமான் இல்லை, ஈமான் பலகீனமாக இருக்கின்றார். அதனால நம்மளுடைய ஈமானை புதுப்பிப்பது ரொம்ப கடமையாக. நம்மளுடைய ஈமான் ரொம்ப குறைஞ்சிருச்சு, நம்மளுடைய ஈமான் ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருந்துச்சு. இந்த ஈமான் அதிகரிக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு முதலில் மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து, அல்லாஹ் அறிஞ்சு, அல்லாஹ் யார், அல்லாஹ்வோட வல்லமை என்ன, அல்லாஹ்வோட சிஃபாத் என்ன, அல்லாஹ்வோட தன்மைகள் என்ன, இது எல்லாமே நம்ம படிக்கணும், அல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லாம் அல்லாஹ் கொண்டு தான் நடக்குது என்ற எண்ணம் நம்ம உள்ளத்துல கொண்டு வரணும். அதுக்கு பிறகு மாரிஃபத்துல் குர்ஆன், குர்ஆனை விளக்க, குர்ஆனை சும்மா உட்கார்ந்து அரபியிலே படிச்சுட்டு இல்லாம அதுக்கு அர்த்தங்களை புரிய வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யதபருனல் குர்ஆன், நீங்க குர்ஆனை பார்த்து படிக்க விளக்க மாட்டீங்களா, அதை நீங்க ததப்பர் செய்ய மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா? அதுக்கு பிறகு கஸ்ரத்துல் இபாதத், அதிகமாக நாம் இபாதத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும். இந்த மூன்று விஷயத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அத்துடன் நிப்பாட்டிக் கொள்ளாமல் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆவும் கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் ஈமான் லா يخلق في جوف احدكم كما يخلق الثوب الخ. அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகான ஒரு உதாரணத்தை காட்டி ஈமானை பற்றி சொல்றாங்க. உங்களோட ஈமான் எப்படி துணி மடிச்சு வச்சிருந்தா அது என்ன செய்யுது, கொஞ்ச நேரத்து இதாயிருந்தோ அழுக்காயிருந்தோ, அது தூசி படிச்சு பூசல முடிச்சு போயிருந்தோ, அதே மாதிரி ஈமானும் என்ன ஆயிரும், பூசல முடிச்சு போயிடும், தூசி படும். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், அதை புதுப்பிக்க வேண்டும். அதற்காக ஃபஸ்அலுல்லாஹ், அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்க துஆ செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, ஐயுஜத்தல் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களோட ஈமானை புதுப்பிப்பதற்காக, ஈமான் நம்மளோட ஈமான் அதிகப்படுத்துவதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். நிறைய துஆக்கள் இருக்கு. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, இந்த அற்புதமான ஒரு துஆ. இன்னொரு துஆ இருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் அப்படிப்பட்ட ஒரு ஈமானை கேட்கிறேன், அதை விட்டு நான் முர்த்ததாக கூடாது, அப்படி ஒரு ஈமானை எனக்கு நீ கொடு. நம்ம ஸ்டாண்டர்டாக துஆ கேட்கிறோம், ஈமானுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமான்களை அதிகரித்து ஈமானுடன் மௌத்தா போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده ولا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. وقال النبي صلى الله عليه وسلم، نعمتان مقبول فيها كثير من الناس الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم